ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தொல்லியல் நடைபெற்ற இடங்கள் எந்த இடமாவட்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கான சரியான ஆன்சரை பார்த்துடலாம். கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது? ஆப்ஷன் சி தவறானது, சுரண்டலுக்குண்டான உரிமை. கொஸ்டின் 1. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கொஸ்டின் 2. அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுச்சேரி. அரிக்கமேடு தொல்லியல் இடம் புதுச்சேரியில் அமைந்துள்ளது. அரிக்கமேடு அகழ்வாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானியருக்கும் நம்ம இந்தியருக்கும் உள்ள அந்த வணிக தொடர்பு தெளிவுபடுத்துது. கொஸ்டின் 3. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் சிவகங்கை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழடி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. கீழடி பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாய்வு நடக்குது இல்லையா, அதுக்கு அடுத்தபடியாக இது கீழடி தான் பெரிய அகழ்வாய் இடம். கீழடி தொல்லியல் அகழ்வாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா வைகைக்கரை ஆற்றின் மூலம் தமிழர்கள் பண்பாடு அறிய முடியுது. காலம் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலமாக கருதப்படுது. கொஸ்டின் 4. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் விருதுநகர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வெம்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் 5. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திண்டுக்கல். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்காட்டுற விதமாக தான் நெல்மணிகள்லாம் கிடைச்சிருக்கு. பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். கொஸ்டின் 6. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க இல்லையா, ஆதிச்சநல்லூர், அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கு. ஆதிச்சநல்லூர்ல பார்த்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாழிகை அப்படின்னா என்ன? முதுமக்கள் தாழி என்பது என்னன்னா பண்டைய காலத்துல இறந்தவங்களை அந்த முதுமக்கள் அந்த தாழியில தான் அவங்களோட இறந்த உடலை வைப்பாங்க. அடுத்ததா கொஸ்டின் 7. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திருநெல்வேலி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. துலுக்கர்பட்டி தொல்லியல் அகழ்வாய்வில் கிடைத்த அந்த பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டன. அடுத்ததா கொஸ்டின் 8. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொடுமணல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் ஈரோடு. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுமணல் கொடுமணம் என அழைக்கப்படும். இது பதிற்று 10ல் இடம்பெற்றிருக்கு. கொடுமணல் இரும்பு கால வரலாற்றை தெளிவுபடுத்துது. கொஸ்டின் 9. பையம்பள்ளி தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? பையம்பள்ளி. ஆன்சர் வேலூர். பையம்பள்ளி தொல்லியல் இடம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. இந்த பையம்பள்ளி தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. கொஸ்டின் 10. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழ் நமண்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கீழ் நமண்டி. ஆன்சர் திருவண்ணாமலை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழ்நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது. கீழ்நமண்டி இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈம பேழைகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ரிவிஷனுக்காக 20 கொஷின். கொஷின் 1, கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? ஆன்சர் யானை தந்தம். கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம். கொஷின் 2, ராவண காவியத்தின் பாடல்கள். ராவண காவியத்தின் பாடல்கள். ஆன்சர் 3100. ராவண காவியத்தின் பாடல்கள் 3100. அடுத்ததா கொஷின் 3, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள். ஆன்சர் ஆழ்வார்கள். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள் ஆழ்வார்கள். கொஷின் 4, நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். ஆன்சர் 143. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 143. கொஷின் 5, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். கொஷின் 6, ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆன்சர் பெரியாழ்வார். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். கொஷின் 7, மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? ஆன்சர் கண்ணன். மதுரையார் மன்னன் கண்ணன். கொஷின் 8, கைத்தலம் இலக்கண குறிப்பு தருக. கை தலம் இது இருபெயரொட்டு பண்பு தொகை. கொஷின் 9, அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆன்சர் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தார். கொஷின் 10, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? ஆன்சர் சக்தி வைத்தியம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் சக்தி வைத்தியம். கொஷின் 11, எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 4. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். கொஷின் 12, உடன்படுமை டேஸ் நிலைமொழி ஈற்றில் ஈ ஈ ஐ வரும்பொழுது இடம்பெறும். ஆன்சர் எகர உடன்படுமை. எகர உடன்படுமை நிலைமொழியில் ஈற்றில் ஈ ஈ ஐ வரும்பொழுது இடம்பெறும். கொஷின் 13, வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும்? ஆன்சர் குற்றியலுகர புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சினா குற்றியலுகர புணர்ச்சி. 2 என்பது குற்றியலுகரம். காது பேசு இது எவ்வகை குற்றியலுகரம்? ஆன்சர் நெடில் தொடர் குற்றியலுகரம். காது பேசு இது நெடில் தொடர் குற்றியலுகரம். கொஷின் 15, அடுக்கிய கோடி பெரியினும் குன்றுவ செய்யாதவர். ஆன்சர் குடிப்பிறந்தார். ஊழி பெரியினும் தான் பெயராதவர். ஆன்சர் சான்றாமை உடையவர். கொஷின் 17, இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1942. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு 1942. கொஷின் 18, இந்திய தேசிய ராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம். ஆன்சர் மொய்ராங். கொஷின் 19, இந்திய தேசிய ராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஜான்சி ராணி. இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. கொஷின் 20, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்ததா உங்களுக்கான வினா, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி குஜராத். இதில் எது சரியான ஆன்சர் சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான சரியான ஆன்சரை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.